இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோர் குழம்புல பல விதம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம வறுத்து அரைச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வறுத்தரைத்த மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெண்டைக்காய் 1 கப், மோர் 1 கப், துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1/2 இன்ச், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, கொத்தமல்லி 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். இந்த மோர் குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊற வச்சும் அரைக்கலாம், வறுத்தரைச்சும் பண்ணலாம். ஊற வைக்கிறது அப்படின்னு பார்த்தா தோரம்பருப்பு, தனியா, சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி, இதை 4த்தையும் ஊற வச்சுட்டு இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காவோட சேர்த்து அரைச்சி மோர் குழம்பு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் எரிவெளி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா சைடில். வெறுமை வெந்தயம், வரமிளகாயை நல்லா வறுத்துட்டு, வெந்தயம் ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான், அது வாசனைக்கு வறுத்துட்டு, வரமிளகாயும் வறுத்துட்டு, தேங்காயை நல்லா அந்த ஈரப்பதம் போக வறுத்து அரைச்சி பண்ணுறது. ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வறுத்தரைச்ச மோர் குழம்பு. இது ஐயங்கார் ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த ஐயங்கார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்தரைச்சி மோர் குழம்பு பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வறுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தோரம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாயும் போட போகிறோம், வரமிளகாயும் போட போகிறோம். ஸோ காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன், லைட்டாக வறுபட்டா போதும். ஊற வச்சு அரைக்கும் போது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், வறுத்து அரைச்சு பண்ணும்போது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு தான் நீங்கள் எது வேணாலும் போடலாம். வெண்டைக்காய், பூசணிக்காய், இல்லைன்னா பருப்பு உருண்டை கூட போடலாம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, எது வேணாலும் நம்ம சேர்க்கலாம். இதில் பூசணிக்காய்லாம் சேர்க்கறதா இருந்தால் வேக வச்சு பண்ணணும். வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போடுறதா இருந்தால் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கணும். பாருங்க, லைட்டாக வறுபட்டிருக்கா. வெந்தயம் ஒரு பிஞ்ச், ரொம்ப சேர்க்காதீங்க, கசந்தா மாதிரி ஆயிடும். அதனால வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு. இப்போ இதை அணைச்சிட்டு இது கூடவே இஞ்சியும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்து, தயிர் விட்டே அரைச்சும் எடுத்துன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி விட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் ஆறணுன்னு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா வெண்டைக்காயை லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் போட்டுருவோம். வெண்டைக்காய் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம மோரில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். இருந்தாலும் அந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு. வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்தோம் இல்லையா மோர் குழம்புக்கு, அது நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுது. இப்போ அதை எடுத்துடலாம். நாம் அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ 1 கப்பு தயிர் கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்படும், நம்ம அப்புறமா விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தேவையான உப்பு, கருவேப்பிலை,
இதுலயே வந்து அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். மோர் வந்து நல்லா புளிப்பா இருந்தா அது தகுந்த மாதிரி நீங்க காரம் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பு எப்பயுமே கொதிக்க கூடாது. கொதிச்சா நீட்டா மாதிரி ஆயிடும். அதனால நுரைச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதுலயே வெண்டைக்காயும் சேர்த்துருவோம். வெண்டைக்காயை நம்ம தனியா வதக்கி வச்சிருக்கோம். அது சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பூசணிக்காய்லாம் போடுறதா இருந்தது அப்படின்னா, தண்ணி காய்கறி ஏதாவது சேர்க்கறதா இருந்தது, சொரக்காய், இல்ல பெங்களூர் கத்திரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் போடுறதா இருந்ததுன்னா, நீங்க வந்து இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. நம்ம இது வச்சிருப்போம் இல்லையா? கருவடான்னு வச்சிருப்போம். அது கூட நம்ம வறுத்து சேர்க்கலாம் அந்த மோர் குழம்புல. இப்ப இது நுரைச்சு வரட்டும். நுரைச்சு வந்த உடனே நம்ம தாளிக்க மட்டும்தான் தாளிக்க போறோம். இந்த மாதிரி நுரைச்சு வரணும். லைட்டா ஒரு கொதி தான் வருது பாருங்க. இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பேன்ல எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க போறோம். பெருங்காய பொடி நம்ம இது வரைக்கும் சேர்க்கல இல்லையா? பெருங்காயமும் சேர்க்க போறோம். கடுகு இது தாளிக்கும் போது நீங்க சீரகம்லாம் தாளிக்க வேண்டாம். ஜஸ்ட் கடுகு, பெருங்காயம், வரமிளகா தாளிச்சா போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது வந்து வறுத்துட்டு சீரகம் அரைச்சிருக்கோம். வரமிளகா, கொஞ்சமா வந்து பெருங்காய பொடி, கருவேப்பிலை அப்படியே மூணு குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய வறுத்தரைச்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இதில் வந்து மேலாக கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு சுடசாதத்தில் பிசைஞ்சுண்டு ஒரு பருப்பூசிலியோ இல்லைன்னா உருளைக்கிழங்கு காரக்கறியோ தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடுவோம் நம்ம. வறுத்தரைச்ச மோர் குழம்பு செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம், இது லைட்டாக வறுப்பட்ட உடனே கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுத்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காயும் வந்து நல்லா லைட்டாக ஈரப்பதம் போனால் போதும். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் வந்து கடாயில் வெண்டைக்காயை எண்ணெயை விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற மோரையும் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதியும் அதோட சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயும் சேர்த்துருங்க. லைட்டாக ஒரு நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் கொட்டிட்டு மேலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வறுத்தரைச்ச மோர் குழம்பு ரெடி. வறுத்தரைச்ச மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் இடியாப்பத்தோடு தொட்டு சாப்பிட்றது கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள்.